ஹரே கிருஷ்ணா. கோலோகம் பற்றி ஜீவகோஸ்வாமி நிறையா எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு நூலளவு ஒரு வர்ணனை பார்க்கலாம். பிரம்மாவும் பாடியிருக்கிறார். கதாகானம் நாட்டியம் கமனம் அவிவம்சி பிரிய சகி அந்த பாடலில் வர்ணிக்கிறார். கோலோகத்துடைய மக்களுடைய சாதாரண பேச்சு ஒரு தேர்ந்த இசை போல உயர்ந்து இருக்குது. அவங்களுடைய மதுரமான ஸ்வரம், அந்த வார்த்தைகள் தேனும் திராட்சையும் கலந்து பண்ண ரசபானத்தையும் ஜெயிச்சிரும். அவங்களுடைய வார்த்தை உச்சரிப்புகள் இருக்க, அதை வேதம் ஓதும் வல்லமை மிக்க பண்டிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய கர்வத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. கிருஷ்ண பலராம் நடந்து போகிற நடை அழகை கண்டு அன்னங்களே வாய் பார்க்குறதாம். நாட்டியக்காரர்களையும் பித்தராக்கி விடுது அவங்களுடைய நடை. அவங்க சொல்கிறாங்க, ஆகா, சாதாரண நடையே எப்படின்னா இவங்க நாட்டியம் ஆடுனா எப்படி இருக்கும், அதை அனுபவிக்கவோ சொல்லவோ ஆயுள் பத்தாது அப்படிங்கிறாங்க. கோலோகத்தில் கிருஷ்ணருடைய குழல் இசை, அந்த குழல் தான் முகுடமணி அப்படிங்கிறாங்க. அங்கே கிருஷ்ணானுபவம் பெற்று திளைக்கச் செய்ய சின்ன வண்டுகள்லேருந்து எல்லா பிராணிகளும் பக்தர்களுக்கு உதவி பண்ணுது. கோலோகத்துடைய முழு நிர்வாகமும் புல்லாங்குழலை தான் சார்ந்திருக்கு அந்த இசையில். இங்கே யமுனை முதலான நதிகள் நீல மணி போல வெளிச்சமாகவே ஓடுது. இந்த நதிகள் என்ன ஆகுதுன்னா, குழல் இசை கேட்டு சில சமயங்களில் தங்களுடைய சுபாவமான திரவ நிலையை மறந்து மனசு செயலற்று போனதுனால உறைஞ்சி போய் ரத்தனமாக மாறிடுது. கோவர்த்தன மலையும் அது பாறையாக இருந்தால் கூட குழல் ஓசை கேட்டு உருகி தண்ணீர் போல் போகுது, திரவ நிலைக்கு போயிடுது, சுபாவமே மாறிடுது. அந்த உருகிய பாறைகளில் எங்கெல்லாம் கண்ணனுடைய பாதத்தடம் இருந்ததோ அது மட்டும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு, அந்த பாதத்தடத்தை மையம் கொண்டு பாறைகள் இலகி சுற்றி சுற்றி வந்து அந்த மையத்தை நெருங்க முயற்சிக்குது. தாமரை மலர்கள் கண்ணனுடைய நினைப்பால் பெருசாகவும், கண்ணனை பார்க்காத போது துயரத்தால் வதங்கியும் காணப்படுது. நீர்நிலைகள்லாம் கண்ணனை பார்க்கறதுக்காக எல்லை தாண்டி வர்றதுனால கடல் போல தெரியுது. கண்ணனுடைய மனசாக கங்கை இருக்கா, அதனால் மானச கங்கா கோலோகத்தில் உண்டு. கண்ணனுடைய நாமமாக நதி இருக்கிறது, அதனால் கிருஷ்ணா நதின்னு பேர். சூரியனுக்கு உகந்த தாமரையையும் சந்திரனுக்கு உகந்த குமுத மலரையும் யமுனை வந்து பாதுகாக்கிறார். கோகுல ராஜ தனயனான இந்த அற்புதமான திவ்யமான தீர்த்தத்தை, இந்த நதி தீர்த்தத்தை கண்ணன் தன்னுடைய பசுக்களுக்கு பருகிறதுக்காக அனுமதிக்கிறார். அந்த பசுக்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள்னு பாருங்கள். கண்ணன் கோஷ்டிகள்லாம் விளையாடி மகிழ்ந்த நீர்நிலைகளில் தங்களுடைய தாகத்தை தணிக்கிறது. அதோடைய கரை ஓரம் மரத்தடியில் இருந்துக்கிட்டு கூட்டம் கூட்டமாக மீன்கள் தண்ணீருக்குள்ளே விளையாடுறத பகவானும் அவருடைய பக்தர்களும் பார்த்தபடி அமர்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு கண்ணனை விட ராஜா மாதிரி ஜொலிக்கிறது கோவர்த்தன கிரிராஜ் தான், ரத்தின திலகம். கண்ணனுடைய நாமத்தை புகழ் பாடுற அடியார்களை மட்டும் ஈர்க்கக்கூடியதாக இந்த கிரிராஜ் இருக்கிறார்.
கோவர்த்தனாவை ஆசிரயித்தபடி, அதாவது அடைக்கலம் கொண்டபடி உபலட்சணமாக பகுதா மலை, சுகந்திகா மலை, தவாரி மலை, சோனமலை, ராக்காளி மலை, அஷ்டகூட் மலை, வர்ஷானா மலை, இப்படி 8 மலைகள் இருக்கிறது. இதோடைய திசைகளை எல்லாம் அந்த குறிப்பில் கோபால் சம்புல குறிப்பிட்டிருக்கிறார் ஜீவகோஸ்வாமி. ஹரே கிருஷ்ணா.